வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது இவள் ஒரு அதிரசம். அதிரசம் தொட்டுக்கிறதுக்கா ஒரு பொன்மானை நாம் காண தகதிமித்தோம் தகதிமித்தோம். ஒரு அம்மானை நாம் காண தகதிமித்தோம் தகதிமித்தோம். மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா போச்சுடா. அடேங்கப்பா. ஐயா இருங்கப்பா, மூச்சு விடுறதுக்கு மைக் ஆடுது இந்த மேடையில தான்டா. என்ன அழகா மூச்சு வருது. கிளம்புங்க கிளம்புங்க அப்பா, சண்டை பரிசா வரப்போகுது. கிளம்புங்க அப்பா, ஜாமான் செட்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்பா. அந்த கீபோர்டெல்லாம் எடுத்துங்க, அப்புறம் உடஞ்சி அண்ணே மூர்த்தி என்ன ஜாமான் நவுத்தி வச்சிருங்க. தம்பி விரதத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கிட்டு விளையாடு ஓடு. மைக் செட்லாம் ஆஃப் பண்ணேன். இந்த கேமரா போட்டிலாம் அண்ணே டப்பா அங்கிட்ட எடுத்து ஓரமாயினே. அது பெரிய ஐயா கிளம்பிட்டாரு, சண்டை பெருசாக போகுதுன்னு தெரிஞ்சு ஓட முடியாது அவரால். பக்கத்துல வாங்க ஐயா ஒரு 4 பேர் வாங்க, தூக்கி வைக்க. எதுக்கு இந்த சிக்னல்னா எல்லாரும் சீக்கிரம் எந்திரிச்சு போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்கன்னு. வாருங்கள். வந்துட்டேன். வணக்கம். இருந்துட்டு போட்டோம். வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு. நான்லாம் வரவேற்க மாட்டேன். வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. நான்லாம் பண்பாடு இல்லை. அபச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வருவோரை விபச்சாரம் ஏய் உபச்சாரம் செய்ய வேண்டும். ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓ நம்ம 2 பேரும் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, அதனால என்ன சொல்றேன், இருக்கிற கொஞ்சம் நேரம் அதுல மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு கிளம்புவோம். பலே பலே பலே. ஏன்னா தெம்மாப்பட்டு பகுதிக்கு வந்திருக்கோம்னா திருப்பத்தூர்ல நம்ம மேடையிலே எத்தனையோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் பண்ணாத விஷயங்களை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு இல்லாம நம்மளால ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லிட்டு போனோம். ஏன்னா நீங்கெல்லாம் புரட்டாசி மாசம் வர ஆளுங்க. ஏய் திடீர்னு யாரை பார்த்து புரட்டாசி மாசம் வர நம்ம ஜெய் ஸ்ரீராமா சீதாராமா அவர்கள் எல்லாம் பயிற்றுக்காக. பரவாயில்ல சாமி, அவங்கெல்லாம் வாங்கி காசு எங்கிட்ட வச்சுக்குவாங்க. நீங்களாம் அமௌண்ட் நிறைய வரணும் உண்டியிலோடய வந்துட்டீங்க. பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம்? தம்பி நான் உண்மையிலே நாரத மகிழ்ச்சி மேலோகவாசி. ஆமா நீங்க நாரதர். ஆமாங்க மேலோகவாசி. மேலோகவாசி. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. மேலோகத்துல இருந்து ஆமாங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்திருக்கேன், மேலோகத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா பெரியவர்கள் நம்ம பேசுற விஷயங்கள் மக்களுக்கு அழகா போய் சேரணும். கண்டிப்பாக. ஏன்னா தொணன்னு பேசக்கூடாது, சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. ஆமா என்னடா போட்டு அருன்னா இருக்கிறாங்க. பலவலன்னு பேசினா வாயை கேடு. ஆமா வருஷம் ஒரு புள்ள பெத்தா பிள்ளைக்கும் கேடு ஆத்தாளுக்கும் கேடு. இல்ல இப்ப யாருக்குமே கேடு கிடையாது. ஏன் என்னாச்சு? பெக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க 18,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? என்ன அது ஒரு அரசாங்கம் ஒரு தப்பு பண்ணுதுன்னா, என்ன பண்ணது? கர்ப்பமான பெண்களுக்கு 18,000 கொடுக்குறாங்கல்ல. சரி, இந்த கர்ப்பத்தை உண்டாக்குற ஆம்பளைகளுக்கு ஒரு 2,500 ரூபாய் கொடுத்துருந்தா ஏதா பழங்கள்லாம் கொடுக்குறதா சொல்லி கேள்விப்பட்டேன் ஐயா. நீங்க வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. எங்க இல்லைங்க, கேள்விப்பட்டேன் உலகத்தை அந்த மாதிரி நடக்குது. கேள்வியெல்லாம் வரீங்களா? ஆமா ஆமா மணிமுத்து சொன்னாப்ல. மேலத்துல சுத்துற ஆளுக்கு கிலோ வந்தோடனே மணிமுத்து சொன்னாப்ல வாங்கியிருக்காப்புல. எவ்வளவு காசு கொடுக்குறாங்களா? அது தொகையை சொல்லல, கொடுக்குறாங்களாம். கொடுக்குற தொகை அரிசி பழம் எல்லாம் சேர்த்து காசு கொடுக்குறாங்களாம். எவ்வளவு வரும் சாமி? தெரியல எவ்வளவு, உங்களுக்கு தான் தெரியாது. நம்ம நான் என்ன வரை போனதில்ல, அதுக்காக தான் கேட்குறேன். நான் காசு ஆசை இல்லாத, எனக்கு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை 3 ஆசையும் இல்லை. அப்போ 501 கொடுங்க. இல்லை அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆசை வந்துடும் சாமி. சாமி இந்த வேஷத்துல உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமாங்க. காலையில ரஞ்சித்தா சரக்கு அடிக்கணும். இது சரக்கு பல சரக்குகள் வாங்கணும். காற்றை மட்டும் செய்யக்கூடிய சாமி பல சரக்குகள், குடும்பத்துக்கு மல்லிகை ஜாமா லொட்டுலுசுக்கெல்லாம் வாங்கணும்ல, இது சரக்கு தானே. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நான் வந்த இடம் தப்பு. ஏன் இப்ப நல்லா பேசுறீங்க, நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்பிக்கிற பழமொழி கூட தப்பா தான் நீங்க சொல்றீங்க. உங்ககிட்ட போய் நான் இனிமே என்ன? சாதாரண பழமொழி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி ஐயா இது. ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது பழமொழி, எல்லாரும் தெரிஞ்ச பழமொழி. தவறு, தப்பா சொல்றீங்க. எப்படி தவறுங்கிற நீ? பழமொழி சொல்றப்ப சரியா சொல்லணும், இல்லாட்டி கத்துக்கிட்டாவது வரணும். அதை விட்டுவிட்டு தப்பா பேசக்கூடாது. நான் கத்துக்கிட்டு வரணுமா? ஆமா. இப்ப நான் சொன்னது தவறு. ஆமா தப்பு தான். என்னையா அப்படி சொல்ற? இது அவ்வளவு பெரிய விஷயம், விளக்கமே சொல்லிட்டு போயிடலாம்யா. சரி எங்க விளக்கம் சொல்லுங்க, அதுலயே சரியா சொல்றீங்களா பாப்போம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்கிற பழமொழிக்கு விளக்கம் என்னன்னு கேக்குறதானே? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது அதுதான் தப்புன்னு சொல்றேன்.
ஏயா ஒரு பானையில சோறு வெந்துகிட்டு இருக்கு, அரிசியாகப்பட்டது வெந்துகிட்டு இருக்கு. அப்படி வெந்துகிட்டு இருக்கத அத பதம் பார்க்கணும். வெந்திருச்சா என்னன்னு பதம் பார்க்கணும் அப்படின்னா அந்த பானையில வெந்துகிட்டு இருக்க எல்லா பருக்கையுமா எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைக்கி பார்ப்பாங்க. பதம் அது பேர் தான் பதம் பார்க்கிறது. அதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது பழமொழி. இல்ல தப்புதான். என்னையா முழிக்கிற திருத்துருன்னு? இல்ல தப்புதான். இனி மறுபடியும் தப்புங்கிற, நெஞ்சடிச்ச கடந்து கத்துறேன் தப்புங்கிற. இப்ப சொல்லட்டுமா நானு? சொல்லு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அதான் தவறு. சரி சொல்லி தோல, நீ என்ன சொல்ல? இல்ல அப்படிலாம் நீங்க கஷ்டப்பட்டு கேட்டு நான் சொல்லணும். ஏய் அதெல்லாம் சொல்லி தோல. அப்புறம் நான் சொல்ற உண்மையான பழமொழி இல்லன்னு சொல்றேன். இல்லன்னு தானே சொல்றேன். சரி அப்ப சொல்லு, நீ சொல்லு உண்மையான பழமொழியா? உங்க வாயிலே வந்திருக்கு. அப்ப நீங்க சொல்றது தப்புன்னு ஒத்துக்கிறீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது தவறான பழமொழி. உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? என்ன? ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்டு விசில். கை தட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. யாரும் தட்டலையா? பாருங்க தட்டறாங்க பாருங்க. தட்டறதுக்கு முன்னாடியே நீ எதுக்கு 67 87 பேர் தட்டிட்டாங்க. கை தட்டறதுக்கு முன்னாடியே நீ கை தட்ட கொஞ்ச நேரம் தட்டதான் செய்வாங்க. அப்ப யோசிக்கிறாங்க கை தட்டிரலாமா தட்டிரணும். டக்குன்னு சொன்னவன தட்டிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க சொன்னப்ப ஒரு ஆளு கூட யோசிக்கவும் இல்ல கை தட்டலாமா. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போயிருச்சு சாமி சொல்றது தப்புதான் போல இருக்கு. இப்ப இன்னொரு இது சரி இதை விடுங்க. சோறு வெந்துகிட்டு இருக்கும்போது யார் விசில் அடிக்கிறது? யார் விசில் அடிக்கிறதா? முத விசிலுக்கு காப்பதம் வெந்திருக்கும், 2வது விசிலுக்கு அரைப்பதம், 3வது விசிலுக்கு தலையில தட்டி கீழே இறக்கிடணும். ஒருவேளை சாமி சொல்லிட்டாருன்னு சொல்லி பதம் பார்க்கணும்னு சொல்லி 2வது விசில்ல குக்கரை ஓபன் பண்ணிட்டு அது வெடிச்சு குடும்பம் குண்டியை தூக்கிறோம். இது தேவையா நமக்கு? விசில் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணுமா தனியா? விசில் அடிக்கிற தனியா போடணும், அதுவே அடிச்சுக்கும். அப்படியா? ஆமா சாமி, அதை அடிச்சாதான் இங்க சீரியல் ஆஃப் பண்ணுவாங்க. ஓ அது வேற இருக்காங்க. இனிமே வீட்டுக்காரர் முத கொண்டு விசில் அடிச்சுட்டே போனாதான் சோறு கிடைக்கும். இது நல்லா இருக்கு. இந்த புது விதமான பாத்தீங்களா? இதெல்லாம் 2025ல சாமி புதுசா இருக்கு. புது பழமொழி. ஆமா நீங்களா இப்பதானே வந்திருக்கேன். இப்பதானே வந்திருக்கீங்க. இதுக்குதான் அப்பப்ப வந்து எலெக்ஷன் மாதிரி வந்துட்டு போனோம். சரி விடுங்க சாமி. சொல்லுங்க. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். இது தப்பு தானே? ஐயா என்ன ஒண்ணு கூட தெரியல உங்களுக்கு? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளராது. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம் முண்டாட்டி ஒன்னு சந்தேகப்படுவா. நன்றி 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 அனைவர்களுக்கும். ஏன் முண்டாட்டி நீ சந்தேகப்படுறாளா? அடுத்த பிள்ளை எதுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கணும்? நம்ம வீட்ல உள்ள அடுத்தவன் பிள்ளைனா பக்கத்து வீட்டு பிள்ளை எதுக்கு கொண்டாதே வளர்க்க முடியும்? அதான் ஊரா வீட்டு பிள்ளை. அது கிடையாது ஐயா. உங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னு வைங்க. எனக்கு கல்யாணம் ஆகல. நடக்குதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. பேச்சுக்கு திருமணம் ஆகுது. பொண்ணு யார் சாமி? உன்னை சொல்லல. சரி. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்மகளுக்கு திருமணம் நடக்குது. அதுவும் ஒரு சந்தேகம். சரி சொல்லிடுறையா? உனக்கே சொல்லிடுறையா? சொல்லுங்க. திருமணம் நடக்குது, பேசி முடிச்சுட்டாங்க. அப்ப நீ உங்க வீட்டுல இருக்க. அப்ப அடுத்த வீட்டு பெண்ணதானே திருமணம் முடிச்சு வைப்பாங்க. ஆமா ஆமா. அப்ப அது ஊரார் வீட்டு பிள்ளை. ஊரார் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வச்சு உங்க வீட்டுல வச்சு அந்த பிள்ளை மாசமானதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு வேண்டிய என்ன மாசம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன். கரு உண்டான உடனே கரு உள்ள ஒரு கரு. ஆமா உண்டான உடனே அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை வாங்கி ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா வயிற்றுக்கு இருக்கக்கூடிய குழந்தை நல்லா அவள் தானே வளரும் அப்படிங்கிறது பேர் தான். அதான் ஐதீகம், பழமொழிக்கு உண்டான விளக்கம். ஊரார் வீட்டு பிள்ளை என்பது அடுத்த வீட்டு பிள்ளைனா அடுத்த வீட்டு பிள்ளை தான். அது உன்னுடைய மனைவியை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். நான் சரியா பதில் சொல்றேன்னு முன்னாடி வாட்டி வந்து உட்காந்துருச்சு மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு. நன்றி பாட்டி. இப்ப 3வது இந்த ஆளை மாற்ற வைக்கிற மாதிரி. நன்றி பாட்டி. உனக்காவே இந்த கேள்வி கேட்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏய் எல்லாமே தப்பு தப்பா சொல்லி மக்களை ஏமாத்த பாக்குறியா? ஏய் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லி இருக்கிறார்களே, அதெல்லாம் கிடையாது. ஏய் தாய் இல்ல தாரம் இல்ல, ஆனா தாரத்துல தாய் இருக்கிறா. ஐயா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஐயா. கிடையாதுயா, மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம். அந்த ஆளு போட்டா அமைக்காம எப்படி நம்ம கல்யாணம் பண்றது? என்ன கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க, சரியா பேசுங்க. எந்த இறைவன்? இப்ப உங்க பாட்ட மகாவிஷ்ணு இருக்காரு, இறைவன் தானே? ஆமா. அவர் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அவர் பார்க்க முடியுமா உனக்கு போய்? அப்புறம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்றீங்க? அவர் மேல இருந்து ஆட்சி வழங்குறாருல. என்ன ஆட்சியில வளர்கிறாரு? ஆசாம வளர்கிறாரு. ஆட்சியில இல்ல, ஆசி வழங்குகிறார். சரி இப்ப நான் கேக்குறேன், இதெல்லாம் கூட பழமொழி கூட உங்களுக்கு தெரியல. புராணம் எத்தனை? 18 புராணம். 18 புராணம். 18 புராணத்தோட பேரு தெரியுமா? தெரியுமே. எங்க சொல்லுங்க. 18 புராணத்துல வரக்கூடிய தன்மைப்படுத்துறதுக்கு பேரு தெரியாம இருக்குமா? அதானே சொல்லுங்க பாப்பா. சரியா? பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், மாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், கருட புராணம், பிரம்ம விவர்த்த புராணம், லிங்கம். சொல்லுங்க 18 புராணம் பேரு சொல்லுங்க. ஆரம்பிங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்லுங்க, நான் விரல விடுறேன். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம். 18 புராணம் பேரு. ஐயா நீங்க சொல்றது சரியா சொல்லுங்க. இங்க வாங்க. சரியில்லை போல, அதான் சொல்றாப்ல. காது நல்லா கேக்கும்ல உங்களுக்கு? நல்லா கேக்கும். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், 18 புராணம் பேரு சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. உங்கள்ட்ட இந்த பக்கம் மைக் எதே சரியில்லை போல. ஆரம்பிங்க. நல்லா உனக்கு காது கேக்கும்ல? ஐயா நல்லா கேக்குது, ரெண்டு காதுமே நல்லா கேக்குது. இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு நல்லா காதுல கேக்குது கேக்குதுல? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா எண்ணிக்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், 18 புராணம் பேரு. ஐயா 18 புராணம். அறிவு கேட்ட 18 புராணத்து பேர் தனியா சொல்லிட்டு இருக்கேன். ஓ இது வந்து புராணம் பேரா? அப்புறம் என்ன? ஊரை ஏமாத்தாதீங்க சாமி. சத்தியமாக இதாயா 18 புராணம்? இது கிடையாதுயா. 18 புராணத்தோட பேர்களே வேற. நீங்க படிக்காம வந்துட்டு நின்னுட்டு ஊர்ல நீங்க சொல்றதெல்லாம் பேச்சுன்னு பேசக்கூடாது. ஒரு மனுஷன் ஓரளவுக்கு தான் சாமி பொறுமையா போகும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியல. பிரம்மனை பத்தி படிக்கிறோம், அதான் பிரம்ம புராணம். ஐயா அந்த தவறுயா, தப்பா பேசாதீங்க. புராணத்தை தயவு செய்து தவறா பேசாதீங்க, சங்கட்டமா இருக்கு. புராணம் முதல்ல 18 புராணம் பேராயா நீ சொல்றதுலாம்? அப்புறம் என்ன? இதுக்கு வேற ரசிகர்கள் எங்க? அவங்க கையை தூக்குங்க பாக்குறேன். நன்றி ஆத்தா, நான் சொல்றேன் பாரு. இதுதாங்க ரசிகர்கள். காசு கொடுக்கலனாலும் அந்த நல்லா சொல்லு சாமின்னு என்னை சொல்றாங்க பாருங்க. அது காதுல பஞ்ச வச்சு அடைச்சிக்கிட்டு கேக்குது. 18 புராணம் பேர் சொன்னா நான் சொல்றேன் கேட்டுங்க. இன்னிலேருந்து தப்பு தப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. புராணம் பேர் என்னட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரி சொல்லு பாப்பா. 18 புராணம் சொல்லு. முதல் புராணத்தோட பேரு. முதல் புராணம் பேரை சொல்லியா? இரியா சொல்றேன் இல்லையா, அப்புறம் சொல்ல தானே வந்திருக்கேன். சரி சொல்லு. முதல் புராணம். முதல் புராணம் நீங்க என்ன புராணம் சொன்னீங்க? பிரம்ம புராணம். பேசாம அது நெடுமரம் பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாப் பேரு. பஸ் ஸ்டாப் பேரா? 18 புராணத்தில் வரக்கூடிய முதல் பெயர் அதுதான். முதல் புராணத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் புராணம். சரியா? ஃபர்ஸ்ட் புராணம். ஆங்கிலத்துல முதல்ல. ஐயா ஆங்கிலம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பேசல, நீ தான் பேசுற. ஆங்கிலமே பேசல, நான் பேசிக் கொண்டிருக்கும் அனைத்தும் தமிழ் தான். தமிழே என் மூச்சு, தமிழே என் உயிர். என்ன பட்டிமன்றத்துல பேச வந்திருக்கோம். முதல் புராணத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் புராணம். இப்ப இரண்டாவது புராணத்துக்கு போவோம். இரண்டாவது புராணமா? சரியா சொல்லுவா. இரண்டாவது புராணத்தின் பெயர் என்ன? செகண்ட் புராணம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் உரையாட மாட்டேன். பத்ம புராணம் தானே இருக்கு. பத்ம புராணம் வந்து இங்கிட்டு உள்ள பஸ் ஸ்டாப் பெரிய காரையூர் பக்கத்துல. மூன்றாவது புராணம். இத யார் சரியா சொல்லியா? சொல்கிறேன் சொல்லு. ஐயா அப்ப 2 புராணம் தப்பா சொல்லிட்டேங்கிறீங்களா? இப்ப சொல்றீங்க மூணாவது புராணம் சொல்லு. அதுதான் தேடு புராணம். பவிஷ்ய புராணம் தானே இருக்கிறது. கிடையாது, தேடு புராணம் என்று இருக்கிறது. இதுவும் ஆங்கிலம் கிடையாது, இதுவும் சுத்த தமிழ் தான். எப்படி சொல்ற நீ? ஓ பொருள் கேக்குறீங்க, விளக்கம் கேக்குறீங்களா? சரி சொல்லுவா. விளக்கம் இல்லாம நான் புராணம் படிக்க மாட்டேன். பேசியா நீ? தேடு புராணம்னா என்ன? என்ன தேடு புராணம்னா என்ன? தேடுனா உங்களுக்கு ஆங்கிலமா? ஆமா. கிடையாது, தமிழ், சுத்த தமிழ், தூய தமிழ். தேடு எப்படி? ராமாயணத்திலே ராமர் தன்னுடைய மனைவி சீதையை தேடி போனார்ல. ஆமா. அப்படி தேடி போனதுனால அது தேடு புராணம் ஆகியது. கை தட்டுங்க காப்ப. நன்றி. 24 பேர் தட்டியிருக்காங்க. புராணம் கூட தெரியாம நாளா புராணம் கேக்குறீங்களா வேணாமா? அது இதிகாசம்யா. எது தேடு புராணமா? நீ இதிகாசத்தை கூட ஏன் புராணத்துக்குள்ள நுழைக்கிற? ஐயா நான் தேடி போனதை தான் சொல்றேன். சரி சரி சரி. ராமாயணத்தை பேசுனேன். சரி. அவர் தேடி போனது, அதனால தேடு புராணம். ஆமா. நாலாவது புராணம். நாலாவது புராணம் அது ஃபோர்த் புராணம். அதுக்கும் விளக்கம் சொல்லுவேன். ஃபோர்த்னா என்ன? என்ன? அது ஆங்கிலமா தமிழ்? எங்க வந்து பொருளை சொல்லி என்ன இருக்கு அதுல? ஃபோர்த் புராணம் என்ன? பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரதத்திலே சண்டை நடந்துச்சுல, போர் நடந்துச்சு. வாயில வந்துருச்சு பத்தியா சாமி, போர் நடந்தது. அதுதான் ஃபோர்த் புராணம். அவ்வளவு சமாளிக்க வேண்டியது. அதுவும் இதிகாசம்யா. யோ இதிகாசம் பேசுறியா? இப்ப நான் கேக்குறேன், இதிகாசம் எத்தனை? இதிகாசம் 3 சொல்லுவாங்க, ஆனா 2 தான். 2 தானே? என்னென்ன? ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். இந்த ஐம்பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் இருக்குல்ல? ஆமா. ஐம்பெருங்காப்பியம் என்ன? ஐம்பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அருமைசாமி, இந்த ஒரு விஷயத்தை நீங்க சரி கை கொடுங்க உண்மையிலே. ஏன்னா படிச்சதுனாலதான் அதை சரியா சொல்ல முடியும். சரிங்க. இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகாசி, வளையாபதி, குண்டலகேசி, ஐம்பெருங்காப்பியத்துல வர முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துல ஐங்குறுங்காப்பியம் இருக்கு. அது தெரியும், ஐங்குறுங்காப்பியம். இப்ப நம்ம பேச போறது சிலப்பதிகாரத்தை பேசுவோம். ஓ, இப்ப வந்து ஐம்பெருங்காப்பியத்துக்கு வந்துட்டீங்களா நீங்க? நான் நிறைய சும்மா கிடையாதுயா. நான் பப்புனு வேஷம் போட்டா ஒன்னும் படிக்காத. 10 கப்பு வாங்கி வச்சிருக்கேன் பேசிய. அந்த 5வது புராணம் 6வது புராணம் விட்டு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. 4 புராணமே உங்களுக்கு தெரியல, இன்னும் 5வது புராணம் 6வது புராணம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சரி ரைட் விடு. ஆமா, ஒண்ணுமே தெரியாம என்ன? சிலப்பதிகாரம் பேசுவோம். பேசுவோம். சிலப்பதிகாரத்திலே இப்ப சிலப்பதிகாரத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆமா. என்ன தெரியுமா?
கோவலன் கண்ணகி கதை. ஆமா. இந்த கோவலன் எங்க இருந்து முதல்ல? கோவலன் கண்ணகியும் யாரு? புருஷன் முண்டாட்டி. ஆமா, கணவன் மனைவி. கணவன் மனைவி. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணமான வயது 12 வயது 13 வயது சொல்லுவாங்க. 12 வயதுல 12 வயது 13 வயது தான் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்துறாங்க. ஆமா. 12 வருடங்கள் கழித்து பாருங்க, மறுபடியும் ஒரு பொண்ணை தேடி போறாரு. யாரு? மாதவி, நாட்டிய தாரகை மாதவி. இப்ப இந்த விஷயத்துல அடுத்த பொண்ணை தேடி போய் சொத்து பத்தெல்லாம் இழந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் கோவலனுக்கு நடக்குது. ஆமா. அதாவது சிலம்பை வந்து திருடி விட்டான்னு சொல்லி மன்னர் அரசபையில இருந்து ஒரு கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அதாவது கொண்டு வான்னு சொன்ன உடனே காவலர்கள் காதுல கொன்றுவான்னு ஒரே ஒரு எழுத்து. அந்த பிள்ளையினால பாருங்க கோவலனுடைய தலை துண்டிக்கப்பட்டு விட்டது, இறந்துட்டார். ஆமா. இப்ப இந்த இடத்துல என்ன தெரியுமா ஒரு விஷயம் எனக்கு புரியல. சொல்லுங்க. மதுரை போய் நேரா போறாங்க. மன்னர் தீர்ப்பு தவறுன்னு சொல்லி கண்ணகி முறையிடுறாங்க. உடனே தீர்ப்பை நீங்க சொன்ன தவறுன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. மன்னர் இறக்குறாரு, மன்னருடைய மனைவி இறக்குறாங்க. அப்பயும் அவங்க ஆத்திரம் குறையாம மதுரையை கண்ணகி எரிக்கிறாங்க. ஆமா. நன்மையெல்லாம் இருந்துச்சு, தீமையெல்லாம் அழியட்டும்னு சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம் புரியல. மதுரையை கண்ணகி எரிக்கிறாங்கல்ல, மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம்? பேசியா நல்ல படிச்ச அறிவாளியா இருந்தா அந்த ஒரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லியா போதும். உண்மையிலே இவ்வளவு நேரம் அவர் கைதட்ட சொன்னாரா? நான் சொல்றேன், உண்மையிலே கைதட்டு. உண்மையிலே அவர்கள் கைதட்டு கொடுங்க. நிஜமா தான் சொல்றேன், தட்டுங்க. ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் 50 பேசுறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். காவிரி பூமட்டினத்துல இருந்து வராங்க. அதான் வந்துட்டாங்க, சொல்லிட்டேன். காவிரி பூமட்டம் தான் பூம்புகாரு. சோழவள நாட்டில இருந்து வராங்க. பிள்ளைப்பு தேடி சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டாங்க, வந்துட்டாங்க. புரியுற மாதிரி சொல்லிக்கிறியா? சுருங்க சொல்லி விளங்க வச்சுட்டேன், முடிஞ்சிட்டு. அவங்க வந்துட்டாங்க பிழைப்பு தேடி. சரி, வராரு. மூளை கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுவோம். பாருங்க, பிழைப்பு தேடி வரும் பொழுது வந்துட்டாங்க. அடுத்தது சொல்ல விடியா? சரி, சொல்லுங்க. இவங்க வந்து வணிகம், இவங்க வந்து அந்த கார் சிலம்பு, யாருடைய கார் சிலம்பு? கண்ணகியோட கால் சிலம்பு. கண்ணகியுடைய கார் சிலம்பை அது வித்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கிறோம் அப்படிங்கிறக்காக கோவலன் எங்க போறாரு அப்படின்னா சந்தைக்கு போறாரு. ஒரு கார் சிலம்பை யார்கிட்ட கொடுத்துட்டு, மனைவிட்டே கொடுத்துட்டு ஒரு கார் சிலம்பை மட்டும் கொண்டு போறாரு. அந்த நேரத்துல எங்கே அரண்மனையில பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் ஆட்சி புரிஞ்ச காலம். அவருடைய மனைவி பேரு கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவியினுடைய கார் சிலம்பு அதே நேரத்தில் காணாம போகுது. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, கண்ணகியினுடைய கார் சிலம்புல இருந்த பரல் என்ன பரல் அப்படின்னா மாணிக்க பரல். கோப்பெருந்தேவியினுடைய கார் சிலம்புல இருந்த பரல் என்ன பரல்னா அது முத்து பரல். இப்ப பாருங்க, தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காவலர்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த பரல்களை பார்க்காம கார் சிலம்பை மட்டும் பார்த்தோன்னா 2 கார் சிலம்புமே ஒரே மாதிரி இருந்துச்சு. வந்து சொன்னோன்னா அவனை கொண்டு வான்னு தான் சொன்னார். கொண்டு வான்னு தான் சொல்றாரு யாரு? நெடுஞ்செழிய மன்னன். ஆனா இவன் காதுல கொன்றுவான்னு கேட்டோன்னு சிறை சேதம் செஞ்சு கொண்டு விட்டாங்க. யார? கோவலனை. இந்த செய்தி யாருக்கு போகுது? கண்ணகிக்கு போகுது. என் கணவனை கல்வன் என்று எவன் கூறியது என்று ஆக்ரோஷத்தோட வார அரண்மனைக்கு விழுந்து, உன்னுடைய மனைவியினுடைய கார் சிலம்புல இருப்பது முத்துப்பரல், என்னுடைய கார் சிலம்புல இருப்பது, ஏன்னா இன்னொரு பரல் இவள் தானே இருக்கு, என்னுடைய கார் சிலம்புல இருந்து மாணிக்க பரல் என்று பார் அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிக்கிறா. தரையில ஓங்கி அடிச்சோன்னு அந்த மாணிக்க பரலாகப்பட்டது போய் செதறி போய் யார் உதட்டுல படுது? மன்னர் பாண்டிய மன்னனுடைய உதட்டுல பட்டவன ரத்தமாகப்பட்டது வீட்டு வருது. யாருன்னு சொன்னது? இந்த அளவுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன, சரியா பேசுங்க. அப்ப பாருங்க, உடனே தவறான அதான் வேதம் மோதிய வீரருக்கு மலை, நீதிமன்ற நெறியோருக்கு மலை, மாதரிகளுடைய மங்கையருக்கு மலை. அப்ப பாருங்க, நீதி நெறியோடு ஆட்சி புரியறனால மன்னனுக்காகவே அப்போ ஒரு மழை பெஞ்சிச்சான். அப்ப பாருங்க, தன் ஒரு தவறான தீர்ப்பை சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சு தன் மனம் கலங்கிய அந்த நேரமே, அந்த கணப்பொழுது என்ன செய்யறாரு அப்படின்னா, பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனாகப்பட்டார் என்ன செய்யறாரு அப்படின்னா உயிரை திறந்துடுறார். அவர் உயிர் விட்ட உடனே தன்னுடைய பொய்யான தீர்ப்பை வழங்கிய பாண்டிய மன்னன், அவன் மனுஷையா? பேசுறது பூரா பொய். அவன் செத்தான். நான் உன்னே சொல்லுறேன் சாமி, உங்களை சொல்லுவேன், நீங்க நல்ல மனுஷன் பேசுங்க. தன் கணவன் இறந்து விட்டானே அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்ததுக்கு அவர் இல்லாதப்ப அதற்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு பொண்டாட்டி கோப்பிருந்து அவங்களும் உடனே என்ன செய்தா? இறந்துட்டா. அந்த மாதிரி பொண்ணு இருக்கணும். இதான் நடந்தது இங்கே மதுரை மதுரையில் நடந்த விஷயம் இதான். ஐயா செத்து போயிட்டாங்க, அதை விட்டுருங்க. எரிச்சிட்டாங்கல்ல, அது எந்த காலம்? மன்னர் ஆட்சி காலம், பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் ஆட்சி புரிஞ்ச காலம். ஐயா இந்த இவருக்கு ஒரு டீயை கொடுங்க, பொய்யா பேசுறாப்புல. ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவாருன்னு பார்த்தா டீ ஆற போகுது. மன்னர் ஆட்சி காலம், பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் ஆட்சி புரிஞ்ச காலம். நான் அடிச்சு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். நீங்கள் சொன்ன பதில் வந்து கதையெல்லாம் சரியாக தான் சொன்னீங்க. ஆனால் கடைசியாக சொன்ன பதில் தவறு. என்ன காரணம்னா,
மன்னராட்சி காலத்தில் நடந்தது மன்னர் காலம்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் தப்பு. மதுரையை கண்ணகி எரித்த காலமே வேற. இவ்வளவு நேரம் நான் பேசுனது வேற, சரியா புராணத்தை பேசுன இது வரலாறு. வரலாறு தெரியாத மனிதர்களே கிடையாது. இந்த அண்ணன் முதல்ல சரியா சொன்னாரு. அப்ப வரலாறு பேசும்போது நம்ம தவறா பேசக்கூடாது. ஏன்னா படித்தவர்களும் இருப்பார்கள், படிக்காதவங்களும் இருப்பாங்க. நான் சொன்ன தவறு நான் சுட்டி காட்டு. நான் சொல்றேன், அதாவது மதுரையை கண்ணகி எரித்தது மன்னர்கள் காலமோ, இந்த ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க சங்க இலக்கிய காலம், சங்க மருக காலம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மதுரையை கண்ணகி எரித்தது காலமே வேற. சரி, அதை விட்டுது இல்லைங்க, இருங்க அதை விட்டுருங்க. ஏன்னா அது பதில் தெரியலங்கும் போது நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. அப்படி நீ மூடி மறைச்சு போய் நான் அப்படி நீ என்ன எனக்கு பாவம் பார்க்கறது? பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் ஆட்சி புரிஞ்ச காலம் தான். ஐயா கிடையாது, மதுரையை கண்ணகி எரித்த காலமே வேற. வேறன்னா சொல்லணுமா இல்லையா? சரி, போட்டின்னு வந்துருச்சுல, அப்ப ஏதாவது ஒரு பரிசு. இப்ப மாடை அடக்குனா அண்டா குண்டா அது இதுன்னு தராங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேச போனோம்னா ஏதாவது ஒரு இது இருக்கணும், நிபந்தனை. இப்ப ஒருவேளை நான் தப்பா பதில் சொல்லிட்டேன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஒருவேளை நான் சொன்ன பதில் வந்து தவறுன்னு சொல்லி நீ மறுத்து பேசிட்டேன்னு வச்சுக்க, இந்த மேடையில இருந்து நான் கட்டை பிடிக்கல. ஏன் வேற கட்டை வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்ல கட்டை எப்படி லபக்குன்னு. சரி விடுங்க, போட்டி அதுவாகவே இருக்கட்டும். மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம் தெரியுமா? தாங்கள் சொன்னது போல மன்னராட்சி காலம்லாம் கிடையாது. மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம் என்றால் தீயணைப்பு வண்டி இல்லாத காலம். ஆமா, நீ வண்டி இல்ல, முருகனுக்கிட்ட சிவபெருமான் குடும்பத்துல ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுங்க. இந்த 2 கேள்வி நான் கேட்டிருந்தேன். ஆமா, 2 கேள்விக்கான பதிலையாவது சரியா சொல்றீங்களாப்பா? பழத்தை கொண்டு போனீங்கல்ல, ஆமா, யார் பழம்? அது எங்க அப்பா கொடுத்தா சாமவேத காலத்தை சேர்த்தால எங்க அப்பா என்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு பரிசு பொருளா உங்கள்ட்ட கொடுக்குறாரு. ஆமா, நான் சாப்பிடாம நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஒரு அவார்டோ ஏதாவது ஒன்று பட்டம் கிட்டம் பரிசு கொடுத்துட்டாங்கன்னா எங்க வீட்டில் வாங்கிட்டு போய் அழகா வச்சிருவோம். ஆனால் நீங்க உங்களுக்கு கொடுத்த பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு உதவட்டும் என்று கொண்டு போய் அந்த பழத்தை, எப்பேற்பட்ட மனசு. ஆமா, அதே மாதிரி இந்த 500 ரூபா காசு கொடுக்க மாட்டீல்ல, இந்த மனசு மட்டும் உள்ள வந்து வீணை கழட்டி கூட எடுத்தாரையா, நல்லா இருப்ப நீ பேசியா சாமி. 500 ரூபா வேணுமா? இல்ல வேணாம். பழத்தை கொண்டு போய் நேரா யார்கிட்ட கொடுக்குறீங்க? சிவபெருமான். ஆமா, அவர் சாப்பிட்டாரா? இல்ல, மனைவிட்ட கொடுத்தாருங்க, அத்தைட்ட கொடுத்தாரு. முதல்ல அந்த பழம் எப்படிப்பட்ட பழம்? விஷக்கனி. ஆத்தா அக்கா எல்லாரும் நல்லா பார்த்துங்க, இந்த ஆள் எவ்வளவு பெரிய மோசமான ஆளுன்னு இப்ப தெரியும். இவருக்கு கொடுக்கப்பட்ட பழம் விஷக்கனி. விஷக்கனினா சாப்பிட்டோம்னா உயிர் போயிடும். அப்படிப்பட்ட பழத்தை இவர்கிட்ட கொடுக்குறாரு. யாரு? இவங்க அப்பா. எதுக்காக தெரியுமா? தான் சொன்ன விஷயத்த சரியா படைக்கிற தொழில் பார்க்கறது யாருன்னா இவங்க அப்பா பிரம்மா. அந்த வேலையை இவர் மட்டும் பார்க்காம இவர் வந்து உலகம் சுற்ற வாலிபனா மாறிட்டார். அதனால இந்த பையன் உசுரோட இருக்கக்கூடாதுன்னு இந்த பையனை கொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட பழம் அந்த விஷக்கனி. நாரதர். அதான் நீங்க தான் பையனா என்னமோ உங்க வீட்டுல வேலை வாங்குற ஆளு. நாரதரை கொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட பழம். ஆனா இந்த ஆளுக்கு இது தெரிஞ்சு போயிருச்சு, விஷக்கனி தான் தெரியுமில்ல உங்களுக்கு? எனக்கு தெரியும்ல. அதனாலதான் குப்பையில கூட தூக்கி போடாம சிவபெருமான் குடும்பத்தை கொல்றதுக்கு அங்க கொண்டு போயிருக்காப்ல. ஆமா, பழத்தை கொண்டு போய் நேரம் யார்கிட்ட கொடுத்தீங்க? எங்க மாமாட்ட கொடுத்தேன். மாமா யாரு? சிவபெருமான். சிவபெருமான் சாப்பிட்டாரா? சாப்பிடல. ஏன்னா அவருக்கும் தெரியும் இது விஷக்கனின்னு. ஆமா, அவர் என்ன பண்ணாரு? மனைவிட்ட கொடுத்தாரு, பார்வதிட்ட. பொண்டாட்டியை கொள்ள பாத்துருக்காரு அவரு. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. சரி, அவர் பழத்தை வாங்கி பொண்டாட்டி அந்த அம்மா சாப்பிட்டுச்சா? சாப்பிடல. ஏன்? பிள்ளைகள்ட்ட கொடுக்கணும். பொண்டாட்டி பிள்ளை அங்கேயே அந்த தற்கொலை விஷயம்லாம் நடந்திருக்கு, கொலை பண்றதுலாம். அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த கொலை பண்ற விஷயத்த தொடங்கி வச்சிங்கல்ல, பழத்தை கொண்டு போய் இந்த பழத்தை கடைசியில யார் தான் வாங்கினது? கனி கிடைச்சது விநாயக பெருமானுக்கு. எப்படி வாங்கினாரு? உலகத்தை முதல்ல யார் சுற்று வருகிறாரோ அவர்கள் தான் கனின்னு போட்டி நான் வச்சேன். போட்டி வச்சிக்கல. அப்ப வந்து விநாயக பெருமான் கேட்கிறாரு, மச்சான் உலகம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. தாய் தந்தை தான் உலகம், உலகம் தான் தாய் தந்தைன்னு சொன்ன உடனே விநாயக பெருமான் என்ன செய்யறாரு? தன்னோட வாகனம், மூசி வாகனம் மீது அம்மா அப்பா சுத்தி, ஆமா, தாய் தந்தை உலக வாகனம் நினைத்து வலம் வந்து தனியை பெற்றுக் கொண்டார் விநாயக பெருமான். ஆனா முருகப்பெருமான் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும், அனைத்து ஆண்களையும் பெண்களையும் தன்னுடைய தாய் தந்தையாக நினைத்து உலகம் முழுவதையும் அலுவலம் சென்றார் தன்னுடைய வாகன மகிழ் மீது முருகப்பெருமான். ஆமா, மயில போனாரு. பாத்தீங்களா? யாரு? அப்புறம் நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு தெரியாதா? உலகமகா புராடுடா. ஏய், புராடுடா இல்ல, நானா சொல்லிக்கிறேன். இவ்வளவு புராடு பேசக்கூடாது. நான் உலகத்தை முருகப்பெருமா மயில போய் சுத்தினாரா? ஆமாங்க. ஏன் சாமி இப்படிலாம் பேசாதீங்க சாமி. உண்மையிலே ஏதாச்சும் வாங்குற சம்பளத்துக்கு எதை பேசணும்லாம் பேசக்கூடாது. இந்த அக்காக்கே திருப்பி வந்து இதுல அவங்கதான் உங்க ரசிகர்னு கை தூக்குனாங்க. உலகத்தை முருகப்பெருமா மயில ஏறி சுத்தினாரு. ஆமையா, நீங்க பாத்தீங்க? அங்கதானே இருக்கேன். 1.5 கோடி அப்பு நீ பார்த்த? 1 கோடி. சரி, மயில சுத்தினாருங்கிறீல்ல? ஆமா, நான் மயில்ல சுத்தலங்கிறேன். யார் அதுல சுத்தினாரு?
ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? இறகுகள் தேவை, ரெக்க தேவை. ரெக்க இருந்தா தானே பறவை பறக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி மயில்ல ஏறி உலகத்தை சுத்துறாருன்னு வைங்க. மயில் நிக்குது, முருகன் ஏறி உட்கார்றாரு. சரி, 2 பக்கெட்டு காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அப்ப ரெக்க 2 அமிங்கிட்டு தானே கிடக்கும். அப்புறம் எப்படி மயில் உலகத்தை சுத்தி இருக்கும்? அறிவுல ஆணி அடிக்க நீ இப்படி. எங்க அக்கா கை தட்டுது, நன்றிக்கா. அடிக்காது, நல்லா பாருங்களேன். அப்ப ரெக்க அமுக்கிட்டு தானே உட்காந்துருக்காரு. இப்படி எங்க உட்காந்து யோசிச்சதெல்லாம் நேற்று பாத்ரூம்ல கரையில தெரியுது. இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது அங்கேதான் உட்காந்து யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்ப எப்படி மயில் பறந்துருக்கும்? ரெக்க 2 அமுக்கிட்டு கிடக்கு. நீ இவ்வளவு யோசிக்கும் போது முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன்னு பேரு தெரியுமா? ஞான பண்டிதன், ஞானத்துக்கெல்லாம் தலை சிறந்தவன் பேரு முருகப்பெருமான். அப்ப அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? பாத்தீங்க, அப்ப கூட முருகனும் நானும் தான் யோசிக்கிறேன், நீங்க யோசிக்கவே இல்ல. சொல்றத கேளியா? அவ ரெக்கைய மடக்கிட்டு தான் உட்கார முடியுமா? என் கழுத்து பகுதியில உட்காந்து போக முடியாதா? கழுத்து பகுதியில? ஆமா, அப்படிதான் பறந்துச்சு அந்த மயில். அப்படிதான் பறந்துச்சு. ரெக்கையில உட்காரல, இல்ல கழுத்துல உட்கார்ந்து தான் பறந்து. ஆமா, சரி, முருகன் மயில்ல பறந்தாரு. மயில் தானே உலகத்தை சுத்தி வந்து. ஆமா, அப்ப மயிலுக்கு தான் இருக்கணுமோ? உலகத்தை மயில் உலகத்தை சுத்தி வந்துருந்துச்சுன்னா அந்த மயில் ஆமா லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துச்சு? இதுக்காவது பதில் சொல்லுங்க ப்ளீஸ், ஆன்சர் மீ. மைலேஜ் கொடுக்குதா? எஸ். இன்ஜின் என்ன 120யா 100 சிசியா? என்னையா ஐயா மயில் வாகனம்? ஏய், மயில் ஓட்டன மயிலுங்கிறது பறவைடா. பறவைக்கு எப்படி இருக்காங்கலாம்? நீங்க தானே வாகனம் என்று உரையாடினீர்கள். வாகனம் என்பது செல்லக்கூடியது. சரி, மயில் எத்தனை முருகனுக்கு? யாருக்கு? முருகப்பெருமான். மயில் 3 மயில் முருகப்பெருமானுக்கு. ஐயா நீங்க என்ன பிராடு ஏய், சத்தியமாக 3 மயில் ஐயா. ஐயா மறுபடியும் சொல்றியா? ஒரே மயில் தான் ஐயா. யாருக்கு? இப்ப புகைப்படத்துலயும் சரி கருவறைக்குள்ளயும் பாருங்க, ஆமா, ஒரு மயிலோட தானே நிக்கிறாரு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி 3 மயில் இருந்தா அவருக்கு மிச்ச 2 மயில் எங்க? அவருக்கு தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக் கொள்வார். அவருக்கு கண்ணு தெரியும். ஸ்டெப்னி மாதிரி வச்சிருக்காரு. சரி, மயில விட்டுதல 3 மயில். 3 கிடையாது. ஆனா புராண ரீதியா பார்த்தோம்னா 5 மயில். எப்படி? 5 மயிலுங்க. எப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க 3 மயில் சொன்னீங்கல்ல, ஆமா, என்னென்ன 3 மயில்? ஏங்க, சூரபத்மனை வதம் செய்ததற்காக ஒரு பகுதியை சேவல்கடியாகவும் ஒரு பகுதியை மயிலாக மாற்றிக்கொண்டாரு. தன்னுடைய ஆதிபராசக்தியாக தன்னுடைய தாயாகப்பட்டல் கொடுத்தது ஒரு மயில். உலகத்தை வளம் வருவதற்காக இந்திரனாகப்பட்டவன் மயிலாக மாறியது ஒன்று. மொத்தம் 3 மயில் தான் முருகப்பெருமானுக்கு. கிடையாது, இந்த 3மே பொய் தான். மொத்தம் 5 மயில் இருக்கு. எங்க இருக்கு? நல்லா பாருங்க. எங்க? பழனி முருகனுக்கு எத்தனை படை வீடு? 3வது படை வீடு. அந்த படை வீடு பழனிக்கு போற வழியில, ஆமா, பழைய ஆயக்குடிங்கிற ஊர் ஒண்ணு வரும். பழைய ஆயக்குடி தெரியாது உங்களுக்கு? கணக்கம்பட்டி பக்கத்துல. ஆமா, இருக்கா ஆயக்குடி? அந்த ஆயக்குடியில போய் நின்று பாருங்க, பழனி 5 மைல்னு எல்லைகள் வச்சிருப்பாங்க. அப்ப 5 மைல் வந்துருதுல. சரியா நம்ம பேசணும், தப்பாலாம் பேசக்கூடாது. சரி, புராணமும் தெரியல, வரலாறு. இந்த ஒரு வார்த்தை அண்ணே, நாங்க ஏன் போக மாட்டோம் தெரியுமா? பக்க மேலக்காரங்க போனாங்களா, அவங்க வந்து உட்காரணும். நீங்க வள்ளி வரது முன்னாடி பெட்டிக்கார வர சொல்லுங்கப்பா, ஆல்ரவுண்டுக்கார வர சொல்லுங்கப்பா, மிருதங்கத்தை வர சொல்லுங்கப்பா, அப்படி சொல்லணும். வள்ளியை வாங்கன்னா நாங்க 2 பேரும் உள்ள போயிட்டு அவங்க வந்துருவாங்களா? இவங்க வரணும்ல முதல்ல. பாவம், அவங்களாம் 10 மணில வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு ஒண்ணுக்கு போகணும், பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அங்கிட்டு போயிட்டு வரணும். நான் இதுதான் சொல்றேன், இனிமே பக்க மேலக்காரங்களுக்கு பேசாம பேம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். இந்த எந்திரிச்சு போற பிரச்சனையும் இருக்காதுல்ல. நல்ல யோசனையா இருக்கே. ஆமா, இல்லண்ணே, அங்கிட்டு போயிட்டு வரணும்லண்ணே. கொஞ்சம் காலார பெட்டியை போட்டு அமைக்கிட்டே இருக்காரு. சரி, சந்தோஷம். ஆல்ரவுண்டுக்கார். சரி, வந்துட்டா. அதனால நீங்க கிளம்புங்க. விருந்து மருந்து 3 நாள். அது இருக்கட்டும், சத்தம் கேட்டுச்சு உள்ள, அதுக்கு தான் நான் வந்தேன். இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் போலேன்னா நம்ம எல்லாம் மனுஷங்களே இல்லைங்க. சோனு கேட்டுச்சா, அதை நம்ம கண்டுக்க கூடாது. அதனால எனக்கு என்ன செய்யறது? சரி, இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுனால நம்ம அத்தா முத்துமாரியானுக்காக நாடகம் ஆட வந்திருக்கோம். நம்ம தொழில் பண்றோம்னு நினைக்கிறோம், பாத்தீங்களா? அதுவே போதும். சரிங்க, தாங்கள் வீரத்தேவன் தானே? ஆமாம். உள்ள சத்தம் கேட்டுச்சுங்க. யாரு அது? சோ வள்ளி. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது சந்திரமதி. சந்திரமதியா? அந்த இதுக்கு அங்கே வந்துச்சு. 2 அம்மாவும் கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி, யாரையாவது கூட்டிட்டு வா. சென்று வாருங்க. போனீங்கன்னா டக்குன்னு வந்துட்டீங்கன்னா அவங்க சொல்றபடி நாங்க வச்சுக்க மாட்டோம். நாங்க எங்கேயும் போலேப்பா. இதான் எனக்கு நீங்க பேசின முடிக்கணும்ல. என்ன பேசுற? அவங்க தான் ரசி இது பண்ணுவாங்க. வாங்க, அப்புறம் என்ன போறிய? வாங்க, 2 பேரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. சாமி வாங்க. ஐயா வாங்க. இதான் கல்யாணம் பண்ணிக்க போற புள்ள.
ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா? இதே என் தங்கச்சி வள்ளியை கூப்பிடுறேன். தங்கச்சி லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ ஏ மச்சானே மச்சானே மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள கோயிலத்த கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு வந்தார காணலையே அவர் வந்தார காணலையே மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள போட்டுங்க விருந்துக்கு வர சொல்லுங்க தலவாழ என போட்டுங்க விருந்துக்கு வர சொல்லுங்க பூப்போட்ட நெஞ்சம் வாழட்டும் கொஞ்சம் மனசார வாழ்த்துங்களே எங்க குளமால வாழ்த்துங்களே மனசார வாழ்த்துங்களே எங்க குளமால வாழ்த்துங்களே மனசார வாழ்த்துங்களே எங்க குளமால வாழ்த்துங்களே கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் அறவில்லை ஐயர்
வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனமா மைக்க தள்ளிவிட பார்க்கறியா தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்த கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா கொல்லை துளசி எல்லை கடந்த வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா ஆணின் தவிப்பு அடங்கி விடும் பெண்ணின் தவிப்பு தொடங்கி விடு உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் என்பது ஒன்றுமில்லாமே இருவருக்கு உள்ளே ஏதோ உள்ளானது பெண் உள்ளோ என்று ரெண்டானது ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது அடுத்தது காரணம் அண்ணா தங்கச்சி சொல்லுங்க நமது இடத்திற்கு தெய்வலோக மகரிஷி நாரதர் வருகின்றிருக்கிறார். தெய்வலகவாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணி மைந்தன் பார்த்தீர்களா பேசுறீர்களா வாழைப்பழம் கொடுத்தாரா கொடுத்தார். என்னது வாழ்வதற்கு பலம். என்ன நம்ம தங்கச்சி? அடைகள் பார்ப்போம் சுவாமி வாருங்க. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு குலப்பண்பு. அதான் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலை பார்த்தவ புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே தலை பார்த்தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் தேசனின் புறம் காணவே நீடினாதை யாரு வெல்வா இரழே இரல் உலகிலும் தலைவான் தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே அருவில் புகழ் நீகே புகழில் மலை நீகே கருணை புகழ் நீகே கந்தனின் தமிழ் நீகே அருவில் புகழ் நீகே புகழில் மலை நீகே கருணை புகழ் நீகே கந்தனின் தமிழ் நீகே அலைகடலையும் குடித்து தோம் திருடு தோம் திருடு தோம் தோம் தோம். அருந்தமிழ் இலக்கணம் படித்து தோம் திருடு தீம் திருடு தோம் திருடு தோம் திருடு. மலையின் மமதையை முடித்து தத்தி திருடு தித்தி திருடு தோம் திருடு. பாதாபிக நாய்களை அழித்து தத்தி திருடு திருடு. அலைகடலையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மமதையை முடித்து பாதாபிக நாய்களை அழித்து வானவ புகழும் வானவ தவமோ பாடிடும் இசையும் கீதம் லயமோ கீதமும் நாதமும் கீதமும் இசைந்த மகிழ்ந்து அருள்கள் பொழிந்து வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிவு உண்டு வெள்ளை கமரத்தில் பட்டிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் சொல்ற நீ சரியா சமைத்து தாயன்னு சொல்லக்கூடிய கலைவான் மைந்தனாகிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் புண்ணியம் என்ன தலையில் அடிச்சுக்கிற இல்ல இல்ல தலை அறுத்தது. விழா குழுவினர்கள் ஐயா யாரா பேசுறீங்களா?